உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என் நினைவு ஏன் இப்படி போச்சு, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா மலேசியால நடந்தது மட்டும் ஞாபகம் இல்லை. அதெல்லாம் எச்.ஏ. சூர்யா படம் மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. என்ன நம்பி வந்த உனக்கு நான் இப்படி மாறினது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. நானே மற்றவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொல்றது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் புரியுது. கவலைப்படாத ஜனனி, இதெல்லாம் சீக்கிரமா சரியாகும். நம்பிக்கையா இரு. நீங்க காதலிச்ச பொண்ணை பத்தின நினைவு உங்களுக்கு இல்லைனாலும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க யோசிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இதே உலகத்துலதான் சேது மாதிரி கொலை பண்றது, பொண்டாட்டி தங்கச்சி மேல ஆசைப்படுறதுங்கிற மோசமான ஆளுங்களும் இருக்காங்க. ஜனனி, ஏய் ஜனனி, ப்ளீஸ் இந்த பண்டிகை நாள் அன்னைக்கும் இந்த மாதிரி எதையும் யோசிச்சு கஷ்டப்படாத. அட்லீஸ்ட் நீயும் நானும் இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த ஹாப்பி தீபாவளி நமக்கு ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும். ஜனனி, சிவா, ஆமா, ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வெடிக்கிற வெடி சத்தெல்லாம் கேக்குதா இல்லையா? ஜனனி, நீ இவனை விடமா. இன்னைக்கு நீ என் மருமகளா, இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் எடுத்து போட்டு செய்யணும். மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் உனக்காக இந்த அம்மா இருக்கேன். சரி, வா போலாம். வா 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 வா. போ 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 போ, கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ. இரு, உன் பையனை கூட்டிட்டு போ, நானும் வரேன். ஹாப்பி தீபாவளி. இவளுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. நம்ம யாருக்கும் இவள பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் எல்லா இடத்துலயும் முன்ன வந்து நிக்கிறா. அமராவதி, உன் திட்டப்படி அவளை திட்டுறதுக்கு இதுதான் சரியான இடம். நீ உன் வேலையை ஆரம்பி. விசாலாட்சி, உன் மருமகளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அம்மா, எதுக்குமா தேவையில்லாம கண்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்க? நல்ல நாள் அதுவுமா ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இன்னைக்கு தலை தீபாவளிங்க. விசாலாட்சி, தலை தீபாவளின்னா என்னன்னு தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கௌரவப்படுத்தி கொண்டாடுறதுக்கு பேர் தான் தலை தீபாவளி. தகுதி தராதரம் இல்லாம இந்த வீட்டுல வந்து நிக்கிறவங்களுக்கு தலை தீபாவளி ஒண்ணுதான் குறைச்சல். சரியா சொன்ன ராசு. ஊர் பேர் தெரியாத ஒருத்திய மருமகன் உன் பொண்டாட்டி தான் எடுத்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு திரியறா. அவளே ஒரு அனாதை, அவளுக்கு இவ சீர் பண்ணுவாளாம். மா, அவ ஒருத்தரும் இல்லாத அனாதைங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானேமா. இனிமே அவளுக்கு தேவையானதெல்லாம் இந்த குடும்பத்தில இருந்து நாம தான் பார்த்து பண்ணணும். என்ன பண்றது, கையில 5 காசு இல்லாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. பரிதாபப்பட்டு போனா போகுதுன்னு நாம பண்ண வேண்டியதுதான். அத்தை, நீங்க பேசுறது நல்ல கதையா இருக்கே. நாம ஏன் அதெல்லாம் பண்ணணும்? நீங்க வேணா பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணுக்கு நடந்த அவமானத்தை மறந்துடலாம். இவளால இந்த குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனைய என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவளுக்கெல்லாம் தலை தீபாவளி வேற ஒரு கேடா? என் பேத்தி சரியாதான் சொல்றா, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம தீனி பண்ற மாதிரி சோறு சோறுன்னு. எனக்கு எது முக்கியமோ அதான் நான் கேட்க முடியும். ஹே, கொஞ்சம் சும்மா இரு. சும்மா பேசிட்டு இருக்காத. ஏன் நீ சாப்பிட மாட்டியா? வாய் மூடுன்றல. சரி, என் பொண்டாட்டியை யார் இங்க அனாதைன்னு சொன்னது? வந்துட்டான் உன் தொம்பி. இனிமே அவன் பொண்டாட்டிக்கு எப்படி முட்டு கொடுப்பான் பாரு. டேய் சிவா, நான் தான்டா சொன்னேன், அதானே உண்மை. பாட்டி, நீங்க எல்லாம் இருக்கும்போது என் பொண்டாட்டி எப்படி அனாதையாக முடியும்? அது மட்டும் இல்லாம ஜனனிக்கு நான் இருக்கேன். இப்ப உங்களுக்குலாம் என்ன, ஜனனியோட சொந்தக்காரங்க சீரோட இங்க வரணும், அவ்வளவுதானே? மாப்பிள சீரோட வரணும். ஆனா யாரு வருவாங்க? வந்துட்டாங்கல்ல. ஜனனியோட சொந்தக்காரங்க தலை தீபாவளிக்கு சீரோட இங்க வந்திருக்காங்க. அக்கா வாங்கக்கா. வாங்க.
வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சிவா என்னடா இது? பர்வதம்மா, நான் சொல்றேன், ரத்த உறவா இருந்தா மட்டும்தான் சொந்தமா? எங்க அம்பல ஐயாவோட மருமக எங்க எல்லாருக்கும் மக உறவுதான். இந்த பார் செண்பகம், இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஐயா, நீங்க வயசுல பெரியவரு, உங்க மேல எங்க எல்லாருக்குமே நிறைய மரியாதை இருக்கு. எங்க உரிமைய நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா 4 பேருக்கு நியாயம் சொல்றவர் நீங்க. நாங்க பண்ண போற சீருக்கு நீங்க எந்த தடங்களும் சொல்லக்கூடாது. என்னமோ பண்ணுங்க. ஐயா, செண்பகம், நீ என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? புத்திசாலித்தனமா பேசுறேன்னு குளங்கோத்திரம் தெரியாத ஒருத்திக்கு சொந்தம் கொண்டாடிட்டு சீர் எடுத்துட்டு வந்திருக்கியே, இது எந்த ஊர் நியாயம்? செண்பகக்கா, இந்த கல்யாணம் எங்க யாருக்கும் பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட தம்பிக்கு பிடிச்சிருக்கா அமராவதி? நீ அத பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. விசாலாட்சியம்மா, நாங்க பொண்ணு வீட்டு சார்பா சீர் கொண்டு வந்திருக்கோம். அத நீங்க வாங்கிக்கோங்க. இத நான் மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறேன். இந்தாங்க தம்பி. வாங்கிக்க. இது அப்படி. பொண்ணு மாப்பிள்ளையும் அம்சமா இருக்காங்கல்ல? ஆமாண்டி, நல்ல ஜோடி பொருத்தம். பர்வதம்மா, அந்த பொண்ணு முகத்தை பாருங்க, அப்படியே லட்சுமி கடாட்சமா இருக்கா. இதை விட வேற என்னம்மா வேணும்? இந்த வீட்டோட மகாலட்சுமியே இந்த பொண்ணுதாம்மா. அமராவதி, இந்த நாடகத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நான் உள்ள போறேன். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.